மேடம், வெம்பா, வெம்பா மேடம். இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரல. ஒரு நிமிஷம். உன் பேரு துர்கா தானே? ஆமா. கண்ணம்மாவை கொலை பண்ண வெம்பா செட் பண்ண ஆள் நீதானே? இவ யாரு? கரெக்டா எல்லாத்தையும் அப்படியே சொல்றான். இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் துர்கா. எனக்கு நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. வெண்பா சொல்றத நம்பவே நம்பாத. அவ ஒரு ஃப்ராடு. அவ கண்ணம்மா பத்தி சொல்றது எல்லாமே போய். அவ சொல்றத சார், சார், என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். சார் உங்களா தான் சார், ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். கண்ணம்மா ரொம்ப நல்லவ. அவ மேல எந்த தப்புமே இல்லை. வெம்பா பொய் சொல்ற. அவ சொல்றத கேட்டு கண்ணம்மா எதுவும் செஞ்சிடாத. கண்ணம்மா ரொம்ப நல்லவ. அவ ரொம்ப சார், 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 நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சார்? சார் நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன். தயவுசெய்து முழுசா சொல்லுங்க சார். சார், சார் அப்ப வெம்பா போய் சொல்றாங்களா சார்? சார், சார் சொல்லுங்க சார், உண்மையா சார்? சார், இப்படி முழுசா சொல்லாம மட்டி ஆயிட்டானே. என் மனசுல என்னென்ன டவுட் இருக்கோ அதை அப்படியே சொல்றான். அப்போ எது உண்மை? கண்ணம்மா நல்லவனா, வெம்பா கெட்டவளா? சார், டேய், என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? நடக்கிறது எதுவுமே நல்லதாவே இல்ல அறிவு. திரும்ப திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீட்டை சுத்தி வந்துட்டே இருக்கு. அதான்டா எனக்கும் ஒரே கவலையா இருக்கு. நான் கூட ஏதோ எதர்ச்சியா நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொன்றத்தையும் யோசிச்சு பார்த்தா ஒருவேளை யாரோ பிளான் பண்ணி பண்றதா ஏன் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. அதே நேரம் கண்ணம்மாவை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு என்ன மோட்டிவ்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. கண்ணமானிய கொலை செய்ய மோட்டிவ் இல்லாம இருக்கலாம். ஆனா எங்க அம்மாவை பழிவாங்க ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும்ல. என்னடா இப்படி சொல்ற? ஆமா அறிவு, நானும் இது வரைக்கும் கண்ணமானிக்கு மட்டும்தான் போட்டு ஸ்கெட்ச்னு நினைச்சேன். ஆனா இப்ப அஞ்சலிக்கு நடந்ததை பார்க்கும்போது என்னால அப்படி நினைக்கவே முடியல. இந்த வீட்டோட 2 மருமகளையும் தீர்த்துக்கிட்ட யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. டேய், ரொம்ப பயமா இருக்குடா. அப்ப அஞ்சலிக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆனதா சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யுங்கிறியா? ஆமா அறிவு, என்னால அதை நம்பவே முடியல. அஞ்சலி சாக்லேட் சாப்பிடுறது இன்னைக்கு நேத்தா சாப்பிடுறா. இப்ப மட்டும் எப்படி திடீர்னு பாய்சன் ஆச்சு? அவளுக்கு மயக்கம் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்காரு. நீ சொல்றத கேட்டா எனக்கே ரொம்ப பயமா இருக்குடா. கண்ணம்மாவோட வளகாப்புல தான் அஞ்சலிக்கு இப்படி ஆச்சு. ஆனா ஃபங்க்ஷனுக்கு நம்ம குடும்பத்து ஆளுங்களை தவிர வெளியில இருந்து ஒரு 1-2 பேர் தான் வந்திருப்பாங்க.
இதுல யார் மூலமா பிரச்சனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? ஸ்ட்ரைட்டா ஆளுங்க நேரா வரணும்னு அவசியம் இல்லை அறிவு. பாய்சன் வைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஏதோ ஒரு பொருளா கூட உள்ள அனுப்பியிருக்கலாம்ல. எல்லாம் ஓகே தான். ஆனா கண்ணம்மா அஞ்சலி இவங்க 2 பேரையும் எதுக்கு டார்கெட் பண்ணோம்? இவங்க யாருக்கு என்ன பண்ணாங்க? அதான் சொன்னேனே அறிவு. ஒருவேளை அம்மாவோட பிசினஸ் எதிரி யாராச்சும் பண்ணிருக்கலாம், இல்ல இந்த குடும்ப கௌரவத்தை கெடுக்க இப்படி பண்ணிருக்கலாம்ல. நீ சொல்றது ஓகேவான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பத்துல இருந்து யோசிச்சு பாரு. ஒரு தடவை கண்ணம்மாக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்னொரு தடவை அவளை பாம்பு கொத்த வந்துச்சு. அன்னைக்கு அப்படிதான் கண்ணம்மா குளிக்க போன பாத்ரூம்ல கரண்ட் ஷாக் அடிச்சு நிம்மி கீழே விழுந்தா. இந்த மாதிரி லைனா நடக்கிறதெல்லாம் கண்ணம்மாக்கு வச்ச டார்கெட்டாவே தெரியுதுல்ல. ஒருவேளை கண்ணம்மா அன்னைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அது எதுவுமே நடக்கலன்னதும் அஞ்சலிக்கு டார்கெட் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரெண்டுமே தனித்தனி கிடையவே கிடையாது. டேய், அப்போ ஒண்ணு பண்ணலாமாடா? வீடை சுத்தி சிசிடிவி கேமரால ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அதுல ஏதாச்சும் சிக்கியிருக்கான்னு செக் பண்ணி பாப்போமா? அது எல்லாமே ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு அறிவு. ரெகுலரா வந்துட்டு போறவங்கள தவிர வேற யாருமே வரல. சரி அறிவு, இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்ணம்மா அண்ணி அஞ்சலி 2 பேர் மேலேயும் ஒரு கண் இருந்துட்டே இருக்கு. என் பொண்ணுக்கு இதயத்துல பிரச்சனைமா, உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா பெரிய சிக்கல்னு சொல்றாங்கம்மா. நான் இந்த ஆஸ்பத்திரியை தான் நம்பி வந்திருக்கேன். மற்ற ஆஸ்பத்திரினா லட்சம் லட்சமா பணம் கேட்கறாங்க. அவ்வளவு பணத்துக்கு என்கிட்ட வழி இல்லம்மா. என் சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை புரட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வச்சுட்டு என் புள்ளைய காப்பாத்துங்கம்மா. இந்தாங்கம்மா. கொஞ்சம் இருங்க சார், இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கிற காசை வாங்கிட்டு ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. முழு காசை கட்டினாதான் ஆபரேஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு பணத்தோட வாங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க. டாக்டர் வர நேரமாச்சு. நீங்க இப்படி நின்னுட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் என்னதான் சத்தம் போடுவாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சொல்லாதீங்கம்மா. வனிதா, டாக்டர், என்ன ஒரே சத்தமா இருக்கு ரொம்ப நேரமா? இவங்க பொண்ணுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணுமா டாக்டர்? ஆனா இவங்க கிட்ட பணம் இல்லையா. இருக்கிறத கொடுக்கறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு ஒரே டார்ச்சர் பண்றாங்க டாக்டர். டாக்டர் அம்மா, நீங்களாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. என் புள்ளைய காப்பாத்துங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகுமா? பின்னாடி போங்க போங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்ல. ஹாஸ்பிடல்ல வந்து இப்படி கத்திட்டு இருக்கீங்க. நீங்க குடுக்குற 50-100க்கு ஆபரேஷன் பண்றதுக்கு இதென்ன தர்ம ஆஸ்பத்திரின்னு நினைச்சீங்களா? இது சிட்டிலே லீடிங் ஹாஸ்பிடல். உங்களை மாதிரி 4 பேருக்கு இப்படி ஓசில ஆபரேஷன் பண்ணா அப்புறம் நாங்க எப்படி ஹாஸ்பிடல்ல ரன் பண்றது? இந்த புள்ளையோட முகத்துக்கு நாச்சு கொஞ்சம் மனசையா இருங்க டாக்டர். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. முதல்ல கிளம்புங்க இங்க இருந்து. செக்யூரிட்டி கூப்பிட்டு இமிடியேட்டா கிளியர் Okay, பண்ணுங்க. doctor. டாக்டர் பாரதி வந்துட்டா பிரச்சனை ஆயிடும். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஆ, என்ன இங்க பிரச்சனை? ஐயா, இந்த ஆஸ்பத்திரியை நம்பிதாயா நாங்க வந்திருக்கோம். என் புள்ளைய எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஐயா. உங்க கால்ல வேணாலும் விழறேங்க ஐயா. தயவு செஞ்சு எந்திரிங்கம்மா. என்னம்மா இப்படி பண்றீங்க? தவம் இருந்து பெத்த பிள்ளைங்கய்யா. இதயத்துல ஓட்டேன்னு சொல்றாங்க. சரி பண்ண 10 லட்சம் ஆகுமா? என் வீட்டுக்காரர் லாரி டிரைவருங்க. கொரோனாவால இருந்த வேலையும் போயிருச்சு. அவ்வளவு காசுக்கு நாங்க எங்கயா போவோம்? என் கையில 80,000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. சரி வைங்க வைங்க. அம்மா, பாப்பாவோட ரிப்போர்ட்ஸ் கொடுங்க. ஐயா இந்தாங்க ஐயா. அம்மா அழாதீங்கம்மா, நான் பாத்துக்கிட்டு இருக்கல. சார் சொல்லுங்க சார். அழாதம்மா. இந்தாங்கம்மா, உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ஈவினிங் ஆபரேஷன். வனிதா, உடனே உங்களுக்கு அட்மிஷன் போடுங்க. ஓகே ஏய், டாக்டர். பாரதி, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உன் காதுல கேக்கலையா உனக்கு? வெண்பா, பாப்பா இங்க வாங்க. ஒன்னும் பயப்படக்கூடாது, ஓகே? அங்கிள் நான் இருக்கேன். ஒரு குட்டி ஆபரேஷன் தான், உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். உங்க பேர் என்ன?
அனிதா. அனிதா? ஓகே அனிதா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ம்? நீங்க நல்லா படிச்சு என்ன மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். ஓகே? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஓகே, கியூட் கேர்ள். ஓகேமா. ஐயா என் பிள்ளை ஐயோ, அம்மா. எப்படியாவது என்னம்மா காப்பாத்திருங்க நீங்க ஐயா. ஏன் கால விழுறீங்க? எந்திரிங்க முதல்ல. ஐயா இந்த நிமிஷம் நீங்க டாக்டர் இல்லையா, தெய்வமா தெரியுறீங்க என் கண்ணுக்கு. சரிம்மா, சரி. ஐயா, என்கிட்ட 80,000 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கங்க ஐயா. இந்தா, இத நீயே வச்சுக்க. உங்க பொண்ணோட படிப்பு செலவுக்கு இத செலவு பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும். வெண்பா, இப்படி வரியா? சார் இங்க வாங்க, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுங்க. வெண்பா, நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நடத்துறோம். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, சம்பளம் தரணும், எல்லாம் உண்மைதான். ஆனா யாருக்கிட்ட காசு வாங்கணுமோ அவங்க கிட்ட மட்டும்தான் காசு வாங்கணும். இல்லாதவங்க கிட்ட பணம் கேட்டா அவங்க எங்க போவாங்க? அந்த குழந்தையோட முகத்தை பாரு, இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. இவளை மட்டும் இப்ப நம்ம காப்பாத்தலன்னு வச்சுக்கோ, நாமெல்லாம் படிச்ச படிப்புக்கு என்ன அர்த்தம்? இன்னும் வேணும்னா ரொம்ப சுயநலமா சொல்றேன். இப்ப நான் இருக்கிற மனநிலைமைக்கு இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுல கிடைக்கிற திருப்தியில எனக்கு ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பாவப்பட்ட ஜனங்களை இப்படி டீல் பண்ணாத. கொஞ்சம் பொலைட்டா பேச. We are doctors. கண்ணம்மா ரொம்ப நல்லவ. அவன் மேல எந்த தப்புமே இல்லை. வெம்பா பொய் சொல்றான். கண்ணம்மாவை கொலை செய்யறதுக்காக இந்த வீட்டில் டிரைவர் வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஏதோ ஒரு காரணத்தால் அது நடக்கவே மாட்டேங்குது. நல்லவங்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் சொல்லுவாங்க. நான் கெட்டவன், அது எனக்கே தெரியும். ஆனா கண்ணம்மா நல்லவளா இருக்க போய் இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறா. என் மனசுக்கு தோணுது, கண்டிப்பா தேவாவுக்கு துணை இருக்கு. கண்டிப்பா தேவாவுக்கு துணை இருக்கு. இந்த வீட்டுல கூட பாரதியை தவிர எல்லாருமே அவகிட்ட நல்லா தான் பேசுறாங்க, நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. அப்படின்னா கண்ணம்மாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வெம்ப வீட்டுல ஒருத்தர் இருந்தாரு. அவர் அந்த போதையில கூட என்ன தெளிவா கூப்பிட்டு அந்த கண்ணம்மா நல்லவன் சொல்றாரு. கண்ணம்மா கெட்டவளா தெரியுது ரெண்டு பேருக்கு தான். ஒண்ணு பாரதி, இன்னொன்னு வெம்பா. அந்த பாரதி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பாரதி தப்பா நினைக்கிறது வெம்பா சொன்னதுனால தான் தெரியும். மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு அந்த கண்ணம்மா நல்லவ தான். இதுல யாரோ நடுவுல வந்து விளையாடுற மாதிரி தோணுது. கண்டுபிடி. பேசாம கண்ணம்மா கிட்டே கேட்டுற வேண்டியதுதான். அதான் சரி. கண்ணம்மா நீயும் சாப்பிடு. துர்காண்ணே, மா வாங்க. ஏன் வாசலே நிக்கிறீங்க? வந்தம்மா. நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேனே. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. என்னங்க, திருச்செந்தூர் முருகன் கோயில் பிரசாதம். சரிம்மா. அண்ணா, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்கம்மா. அதிகமா வேலை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதுல இருக்கிற விட்டமின் டேப்லெட் கொஞ்சம் வாங்கி தரீங்களா? சரிங்கம்மா. என்னங்க காசு?
சாரிண்ணே, ரொம்ப வேலை வச்சுட்டே இருக்கேன். ஏம்மா என்னம்மா நீங்க வேலை செய்யறதுக்கு தானம்மா நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு தானம்மா சம்பளமே தரீங்க. இனிமே உங்களுக்கு என்ன வேலைனாலும் தயங்காம சொல்லுங்கம்மா. அதுக்காக தான் நான் இருக்கேன். சரிண்ணே. சரிம்மா. ஏன் இந்த கண்ணம்மா இவ்வளவு நல்லவளா இருக்கா? நீங்க சாப்பிட்டீங்களாண்ணே? இனிமேதான். சரிண்ணே, நீங்க கீழே போங்க. அறிவிருப்பா, அவகிட்ட சொல்லி சாப்பாடு போட சொல்றேன். சாப்பிடுங்க. துர்காண்ணே, நீங்க வாங்கண்ணே. என்னாச்சு? அண்ணா அண்ணா அண்ணா, அஞ்சலிமா, யாராவது வாங்க. துர்காண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அண்ணா அண்ணா அண்ணா, இங்க பாருங்க. அண்ணா என்னாச்சு? வலி வந்துருச்சுமா. கூப்பிடுமா யாரையாவது. யாராவது வாங்க. யாராவது வாங்க. இப்படியே விட்டா நாக்கு கடிச்சுட்டு நாக்கு துண்டா போயிடும். இவரால வாழ்க்கை முழுக்க பேசவே முடியாது. அறிவு என்ன கனமா நீ? ஐயோ, கை கால உதச்சு வயித்துல ஏதாவது பட போகுது. அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ கை எடுக்கணுமா? எனக்கு பயமா இருக்கு. ஏய், என்னடி பேசுற? ஒருத்தர் உயிருக்கு துடிக்கும் போது என்ன யோசிக்கிற? ஏதாச்சும் இரும்பு பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அஞ்சலி, கொஞ்சம் எடுத்துட்டு வா போ. அறிவிக்காம உங்களுக்கு? நீங்க பாட்டு கத்தி எடுத்தாதீங்க. அவன் பாட்டு கழுத்து எடுத்துக்கிட்டா கொலைகேஸ்ல தானே உள்ள போவீங்க. ஐயோ, என்னமா நீங்க? இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்க. பாத்து இது புரியல. சின்ன காயம்தான், விட அறிவு. துர்காண்ணா, அண்ணா, சரி இப்ப வலிப்பு நின்றுச்சு. பாரதிக்கு போன் பண்ணி வர சொல்லலாமா? அவரே எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு? நம்ம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடலாம். நீ கேப் புக் பண்ண அறிவு. ஏ அஞ்சலி, கேப் கொஞ்சம் புக் பண்ண.
அப்பா 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 அப்பா. ஹூ. ஓ என்னம்மா வெயில். ஓ சம்மர் முடிஞ்சதுன்னு தான் பேரு. புழுக்க இன்னும் போகவே இல்லையே. அறிவு, யோ அறிவுமணி, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அத்தை இந்தாங்க அத்தை. ஆமா அறிவெங்கம்மா? ஆ, ஆ, அது வந்து அத்தை, அறிவும் கண்ணம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனாங்க? அது கண்ணம்மாவோட டிரைவர் துர்கா இருக்காருல்ல அத்தை, அவருக்கு திடீர்னு வலிப்பு வந்துருச்சு அத்தை. அப்புறம் கண்ணம்மா தான் தாங்கி பிடிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா வலிப்பு குறைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் டாக்டரை பார்த்துட்டு வரலான்னு 2 பேரும் துர்காவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அத்தை. என்ன நடக்குதுங்க? நான் 1 மணி நேரம் வீட்ல இல்லைன்னா என்னென்னமோ நடக்குதுங்க. அவனுக்கு இல்லாத வலிப்பெல்லாம் இப்பதான் வருதா? ஷோ. கண்ணம்மா சித்தி கால் பண்றாங்க, பேசு. ஹலோ சித்தி, எங்க இருக்க? துர்கா அண்ணனுக்கு வலிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எங்க இருக்கேன்னு கேட்டேன். வீட்டுக்கு தான் சித்தி வந்துட்டு இருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம். துர்காக்கு எப்படி இருக்கு? இப்ப அவர் பரவாயில்ல சித்தி, சரியாயிட்டாரு. கண்ணம்மா எங்க இருக்கா? இதோ பக்கத்துல தான் சித்தி இருக்கா. குடுக்கட்டா, பேசுறீங்களா? வேணாம் வேணாம், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி சித்தி. அவனுக்கு வலிப்பு வந்துருச்சுன்னா கண்ணம்மா தான் பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போணுமா? ஏன் நீங்களாம் எங்க போயிருந்தீங்க? எங்குமே போகல அத்தை, நாங்களும் அங்கதான் இருந்தோம். அததான் கேக்குறேன். அங்கதான் இருந்தீங்கன்னா அப்ப நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு கண்ணம்மாவை விட்டீங்க? நாங்க எதுவும் அனுப்பலம்மா, அவங்களே தான் போனாங்க. வாய் மட்டும் நல்லா பேசு. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கவே நடந்துக்காத. என்ன ஆச்சோ? கண்ணம்மா ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அறிவு, கட்டு வேண்டாம்னு நான் சொன்னேன். டாக்டர் தான் சொல்ல சொல்ல கேட்காம போட்டு விட்டாங்க. ஆமா அத்தை ஃபோன் பண்ணாங்களே, என்ன சொன்னாங்க? கோமா பேசின மாதிரி தான் தெரிஞ்சது. வீட்டுக்கு போனதான் தெரியும். அநேகமா என் கையில கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன இது, ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டாலும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அதை நினைக்க வேற செய்றியா? கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ. நீ வேற அறிவு, பயமுறுத்தாத. அம்மா கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னாச்சுமா? கையில எதுக்கு தாய் கட்டு போட்டிருக்கீங்க? என்ன ஆச்சா? ஆமா, இப்ப உங்களை டாக்டர் செக் பண்ணாங்களே, எதுக்கு? அது வந்து ஏதோ வலிப்பு வந்திருக்குன்னு சொல்லி. அதேதான். அந்த வலிப்பு வரும்போது கூட இருந்து உங்களை காப்பாத்தினது யார் தெரியுமா? இந்த கண்ணம்மா தான். ஏய் என்ன அறிவு, இவ தான் தான் வயித்துல குழந்தை இருக்கிறங்கிற கவலை கூட இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. உங்களுக்கு வலிப்பு வந்த நேரத்துல நீங்க பல்ல ரொம்ப டைட்டா கடிச்சிட்டு இருந்தீங்க. அப்பப்ப நாக்க வேற கடிச்சிட்டே இருந்தீங்களா? பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சு. கண்ணம்மா தான் அவ கையை உங்க வாயில வச்சு உங்க நாக்கு துண்டாகாம தடுத்தா. அதுல வந்த காயம்தான் இது. இல்லனா நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு உங்க வாயில நாக்கே இருந்திருக்காது. என்ன அறிவு, எதுக்கு இதெல்லாம்? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. சத்தியமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லை தாய். அம்மா எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கீங்களே,
ரொம்ப நன்றி தாய். அண்ணா விடுங்கண்ணே. நீங்க என்ன வேணும்னேவா செஞ்சீங்க? எல்லாம் தெரியாம நடந்தது தானே. இப்படி கட்டு போட்ட அளவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஐயோ அண்ணா விடுங்கண்ணே. நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. எனக்கு ஒரு அண்ணன் இருந்து இப்படி வலிப்பு வந்திருந்தா நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் உங்களுக்கும் செஞ்சேன். நீங்க ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நான் கொலை செய்ய வந்தேன். ஆனா இவன் என் உயிரையே காப்பாத்திருக்கா. இந்த கண்ணம்மா கண்டிப்பா நல்லவளா தான் இருக்கணும். கண்ணம்மா, இப்ப துர்கான்னு அவர் நன்றி எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டானு? ஆமாம்மா. நான்லாம் யாருமா? ஒரு சாதாரண டிரைவர். அம்மா இனி ஆர்வத்துல இருந்து சொந்த அண்ணன் மாதிரி நினைச்சிட்டு வராங்க. இன்னைக்கு என் உயிரிய காப்பாத்திருக்காங்கம்மா. தாயே, இவ்வளோ பாசத்துக்கு எனக்கு தகுதி இல்லைம்மா. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. மனுஷனா இருந்தா மட்டும் போதும். நான் மனுஷன் இல்லைம்மா, மனுஷங்களை கொலை செய்யற ஒரு கொலைகாரன். கண்ணம்மா, என்ன கட்டு? வலிப்பு அவனுக்கு தானே? ஆமா அத்தை. வலிப்பு வரும்போது பல்லுக்கு நடுவுல நாக்கு மாட்டிக்கிச்சு. விட்டிருந்தா கடிச்சு துண்டாயிருக்கும். அதனால பல்லுக்கு நடுவுல என் கையை வச்சு தடுத்துட்டேன். அப்போ பல்லு பட்டு லேசா, ரொம்ப லேசா தான் ரத்தம் வந்துச்சு. டாக்டர் தான் எதுக்கும் இருக்கட்டும்னு கையில கட்டி போட்டு விட்டுட்டாரு. உனக்கு மண்டையில ஏதாவது அறிவு இருக்கா? வயித்துல புள்ள இருக்கும்போது வலிப்பு வந்தவங்க பக்கத்துல நிக்கவே கூடாது. அந்த நேரத்துல ஏதாவது அவன் கைய கால உதைச்சிட்டு உன் வயித்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீ வேற கைய வேற பல்லுல வச்சு ரத்தம் வேற வந்திருக்குன்னு சொல்ற. ஐயோ, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா கண்ணம்மா? டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போட்டாரா? போட்டார் அத்தை. ஏன்பா, உனக்கு வலிப்பு வருங்கிறதெல்லாம் வேலைக்கு சேரும் போதே சொல்ல மாட்டியா? அம்மா, எனக்கு இதுவரை வலிப்பு வந்தது இல்லைம்மா. இதுதாம்மா முத தடவை. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, ஏன் தப்பு தாம்மா. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்குவேன். என்னத்தை தான் பாத்துக்க போறியோ? சரி சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. ஆமா, டாக்டர் மாத்திரை எல்லாம் கொடுத்திருப்பார்ல, அத ஒழுங்கா போட்டுக்கோ. சரி, அதெல்லாம் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா தான் நீ வண்டியே ஓட்டணும். என்ன? சரிம்மா. இது பாரு, நீ பாட்டுக்கு என்கிட்ட சரிமான்னு சொல்லிட்டு அப்புறமா கண்ணம்மா எங்கேயாவது போகணும்னு கார் கீர் எடுத்த அவ்வளவுதான்ப்பா. இது பாரு, கார் ஓட்டும் போது உனக்கு ஏதாவது வலிப்பு வந்துருச்சுன்னா என்னப்பா பண்றது? அதனால உன் உடம்பெல்லாம் நல்லா சரியானதுக்கு அப்புறமா நீ கார் எடுத்தா போதும். என்ன? சரிம்மா, மன்னிச்சிருக்குமா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. தாய், நன்றிக்கா. ஐயோ, வீட்ல இருக்கிற டிரைவர் நல்லா இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. அதே நேரம் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறத நீ மனசுல வச்சுக்கோ. என்ன, சரியா? சரிங்க அத்தை.
அறிவு, சித்தி, இவளை உள்ள கூட்டிட்டு போ. இந்த கை காயத்துக்கு டாக்டர் ஏதாவது மருந்து கொடுத்திருந்தா அதை போட்டு விடு போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. இது ரொம்ப சின்ன காயம்தான். தண்ணி படக்கூடாதுன்னு டாக்டர் கட்டு போட்டு விட்டாரு. ஆ, கட்டை கொஞ்ச நேரத்துல பிரிச்சிடலாம். சரி சரி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. போமா. ஏய், என்ன பருத்தி பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் அப்படியே வாக் பண்ணிட்டு இருக்கேன். ம், இப்பெல்லாம் நீ ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டல. மனுஷனுக்கு மனசுல கவலை வந்தா யோசனைக்கு என்ன பஞ்சமாவா இருக்கும்? நீ கவலைப்படுறேன்னு சொல்லவே வேண்டியதில்லை. உன் முகத்திலேயே எழுதி ஒட்டியிருக்கு. ஆனா எதுக்கு கவலைப்படுறேன்னு தான் எங்க யாருக்குமே தெரியல. கேட்டா நீ சொல்லவும் மாட்ட. உடனே அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடுவ. நீ எவ்வளவு வாய் பேசுவ, எவ்வளவு குறும்புத்தனம் பண்ணுவேன்னு சின்ன வயசுல இருந்து உன் கூட இருந்தே பார்த்த எனக்கு தாண்டா தெரியும். ஆனா இப்ப டாக்டர் ஆன பிறகு ரொம்ப சாஃப்டா மாறிட்ட, காம் ஆயிட்ட. சரி, அது உன் ப்ரொஃபஷனுக்கு உதவியா இருக்கும், நீ மாத்திக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்த்தா தெளிவா தெரியுது நீ கண்ணம்மாணி மேலதான் ஏதோ கோவத்துல இருக்கன்னு. எனக்கும் தான் அஞ்சலி மேல கோவம் இருக்கு. ஆனா அதுக்காக என்ன செய்ய முடியும்? டேய், அது வேற இது வேறடா. இதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது. பார், புரியாமலாம் இல்ல, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. சரி விடு. நீ என்ன சின்ன குழந்தையா உன்னை வற்புறுத்தி சொல்ல வைக்கிறதுக்கு? நான் இப்ப பேச வந்தது வேற மேட்ரு. கண்ணம்மா நீங்க தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அது என்னன்னு யோசியா? என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. இதுல புரியாம போறதுக்கு என்ன இருக்கு? முதல் தடவை ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்து ஜஸ்ட் மிஸ் ஆனாங்க. நீ தானப்பா காப்பாத்துன. அதுக்கப்புறம் சாமி கும்பிடும்போது பாம்பு கடிக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல ஹீட்டர் போடும்போது அது ஷாக் அடிச்சு நிமிக்க ஆபத்தாயிடுச்சு. வளகாப்பு ஃபங்க்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அஞ்சலிக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை. இப்ப விசாரிச்சா சொல்றாங்க அந்த டிரைவர் துர்கா இருக்கான்ல, அவனுக்கு காக்கா வலிப்பான். காப்பாத்த போன கண்ணம்மா அன்னைக்கு கையில காயமா. வரிசையா எவ்வளவு பிரச்சனை பாத்தியாடா. இது எல்லாமே கேஷுவலா நடந்த மாதிரி தோணலாம். ஆனா எனக்கு என்னமோ செம டவுட்டா இருக்கு. ஆரம்பத்துல கண்ணம்மாணிய யாரோ கொலை பண்ண ட்ரை பண்றாங்களோன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் சொல்றேன்னா, அந்த பாம்பு வந்த விஷயம் இருக்குல்ல, அப்போ பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. கரெக்டா அன்னைக்குன்னு பார்க்கும்போது சிசிடிவி டேமேஜ் ஆயிருக்கு. அப்படின்னா எவனோ ஒருத்தன் ஆதாரம் கிடைச்சிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இதெல்லாம் செய்யறான் தானே அர்த்தம்? டேய், என்னடா சொல்ற? ஆமா பாரதி. ஆனா இப்ப அஞ்சலிக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னோட டவுட் என்னன்னா, ஒருவேளை கண்ணம்மா அண்ணி அஞ்சலி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து குறி வச்சிருக்காங்களோ, ரெண்டு பேரோட உயிருக்குமே ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த வீட்டோட மருமக ரெண்டு பேர்ல ஒருத்தரை கொலை செய்ய யாரோ முயற்சி பண்றாங்க. இதான் என்னோட ஸ்ட்ராங் டவுட். அது எப்படி நீ சொல்ற? இதோ பாராக்கில், நீ தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. கண்ணம்மாவை யார் கொலை செய்ய போறாங்க? அஞ்சலி மேல அப்படி யாருக்கு என்ன கோவம் இருக்கும்? தெரியலடா. நம்ம ஃபேமிலியோட பிசினஸ் எதிரிங்க கூட இதை பண்ணலாம். எல்லாமே ஒரு கெஸ் தான். ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா போயிட்டு இருக்கு. அதான் எதுக்கும் உன் காதுல போட்டு வைக்கலான்னு சொன்னேன். எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. போகும்போதும் வரும்போதும் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வா. ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அதை கவனமா என்னன்னு பாரு, சரியா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஆனா முக்கியமா கண்ணம்மாணிய பாத்துக்கோ. ஏன்னா அதிகமா ஆபத்து வந்திருக்கிறது அவங்களுக்கு தான். ம். பாப்பா, என்ன பண்றீங்க? அம்மாவுக்கு அடிக்கடி பசி எடுக்க வைக்கிறீங்க. எல்லாத்தையும் சாப்பிடுறீங்களா இல்லையா? நல்லா சாப்பிட்டு சமத்தா வளரணும், சரியா? வெளியில வரும்போது நல்ல கொழு கொழுன்னு புஷ்டி பாப்பாவா வரணும், சரியா? பாப்பா, இந்த வளையல் சத்தம் உனக்கு கேக்குதா? இந்த சத்தெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? இதெல்லாம் உன் அம்மாவுக்கு வளகாப்புல போட்டு விட்டது. அப்புறம் இன்னொன்னு சொல்லணுமே. அம்மாவுக்கு நேத்து கையில அடிபட்டுருச்சு.
கொஞ்சமா வலிச்சுது. பொதுவா அம்மா சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷமா இருப்பியா? அம்மா சோகமா இருந்தா நீயும் சோகமா இருப்பியாம்ல? ஆ? அப்படின்னா அம்மாக்கு கையில வலிச்சப்போ உங்களுக்கும் வலிச்சுதா? இல்ல தானே? அம்மாக்கு மட்டும் தானே வலிச்சுது? ஆ? பாப்பா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க பிறந்து வந்துட்டீங்கன்னா எல்லாரும் நான் நீனு போட்டி போட்டு வந்துருவாங்க. உங்களை பாத்துக்க இங்க ஒரு கூட்டமே இருக்கு. வெண்பா, என்ன பண்ற? சும்மா வீட்ல தான் இருக்க. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? சொல்லுடா. சொன்னா உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். கண்ணம்மாவ யாரும் கொலை பண்ண பாக்குறாங்களா? ஐயோ, என்ன இவன் இப்படி சொல்றா? ஒருவேளை அந்த துர்கா போய் எல்லாம் உண்மையை சொல்லிட்டானா? ஹே, என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமா வெண்பா, ஒரு தடவை 2 தடவை இல்ல. கார் ஏத்தி கொலை பார்த்திருக்காங்க. அப்புறம் பாம்பு, கரண்ட் ஷாக்கு, இப்படி பல அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. எனக்கு அவளை கொலை பண்ற அளவுக்கு கோபம் இருந்ததுதான். ஆனா நான் இது எதையுமே செய்யலையே. அப்படின்னா கண்ணம்மாவுக்கு வேற யாரு வெண்பா எதிரியா இருக்க முடியும்? யாரு இதெல்லாம் செஞ்சிருப்பா? வெண்பா, கூலாரு. எதையாச்சும் சொல்லி ஒளிரிடாத. இவன் பேசுறது பார்த்தா கொலை முயற்சி நடக்குதுன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா யார் அது செஞ்சதுன்னு தெரியல. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. சொல்லு வெண்பா, உனக்கு என்ன தோணுது? யார் இதெல்லாம் செஞ்சிருக்க முடியும்? நீ இதெல்லாம் உண்மைன்னு நம்புறியாடா? ஆமா வெண்பா, வரிசையா இத்தனை நடந்திருக்கும் போது எப்படி என்னால் நம்பாம இருக்க முடியும்? கண்ணம்மாவுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு வளகாப்புல அஞ்சலி மயக்கம் போட்டு விழுந்ததுல கூட எனக்கு ஏதோ டவுட்டாவே இருக்கு. அதுல என்னடா டவுட்? அது ஃபுட் பாய்சன் தானே? இல்ல வெண்பா, அகிலன் தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு போனான். அவன் தான் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சொல்லி கேர்ஃபுல்லா இருந்துக்கன்னு சொல்லிட்டு போனான். அதான் உடனே உன்னை கூப்பிட்டேன். ஓ, ஆடு கசாப்பு கடைக்காரன் கிட்டே ஐடியா கேட்டு வந்திருக்கா. இப்ப பாரு. இங்க பாரு பாரதி, அன்னைக்கு அஞ்சலிக்கு ஃபுட் பாய்சன் ஆனது ஆஸ் அ டாக்டரா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ அதை விட்டுரு. அடுத்து கண்ணம்மா. பேசிக்கா அவ ஒரு அப்பாவி. அவளை கொல்றதுக்கு இந்த உலகத்துல ரீசன் இருக்கிற ஒரே ஆள் நீதான். நீ கண்டிப்பா அதை செய்யல. அப்படி இருக்கும்போது கண்ணம்மாவை யாரு கொலை பண்ண ட்ரை பண்ண போறாங்க? பாம்பு வருது, எங்க வேணாலும் வரும். அது உங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு தானே வந்துச்சு. நீங்க எத்தனையோ வருஷம் கழிச்சு அங்க போறீங்க. அப்ப பாம்பு, பல்லி, தேளு, பூரா எல்லாம் வரதான் செய்யும். இந்த மாதிரி ரொம்ப எதிர்ச்சியா நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டு நீங்களா ஒரு கான்ஸ்பிரசி தியரி ரெடி பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான்டா. அப்போ இதெல்லாம் வெறும் கற்பனைன்றியா? ஆமா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கண்ணம்மாவை இவ்ளோ சீரியஸா ஃபாலோ பண்ணி கொலை பண்ற அளவுக்கு அவ என்ன அவ்ளோ பெரிய அரசியல் தலைவரா, இல்ல சினிமா ஸ்டாரா, இல்ல பிசினஸ் மேக்னட்டா? யாரு கண்ணம்மா? நோ சான்ஸ். இது எல்லாமே உங்களோட கற்பனை தான். நீ இந்த நான்சென்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருடா. ரைட் வெண்பா, இப்பதான் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அகிலன் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஷோ, சாவடிக்கிறானே. அது ஒண்ணும் இல்ல பாரதி, நம்மள சுத்தி பிரச்சனை நடக்கும்போது அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம மனசு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிரும். சோ இதெல்லாம் விட்டுட்டு நீ உன் வேலையை பாரு. சரி வெண்பா, நான் போனை கட் பண்றேன். சரிடா.
கேள்வி மேல கேள்வி கேட்டு உசுர வாங்குறானே. துர்காண்ணே, அம்மா என்னங்க காஃபி? நீங்க எதுக்குமா இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? துர்கா காஃபின்னு ஒரு சத்தம் கொடுத்துருந்தா நானே ஓடி வந்திருப்பேன்லம்மா. இதுல என்னண்ணே, நீங்க குடிங்க. நேத்து காஃபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு பாதி குடிக்காம வச்சிட்டீங்கல்ல, அதான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா போட்டிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் உடம்பு எப்படின்னு இருக்கு? அந்த வலிப்பு திரும்பவும் வரலல்ல? அச்சச்சோ இல்லம்மா, அந்த ஒரு தடவையோட முடிஞ்சு. திரும்பவும் வரலம்மா. நேத்து ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லைண்ணே. நாங்களாம் உள்ள வசதியா படுத்து தூங்குறோம். நீங்க கூப்பிட்டாலும் உள்ள வராம கார்ல படுத்து தூங்குற ஆளு. இப்படி தனியா படுத்திருக்கும் போது திரும்பவும் வலிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. காலையில உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. ரொம்ப நன்றிம்மா. இதாம்மா வலிப்பு வருது முத தடவை. இனிமே வராதுன்னு நம்புறேன். அப்படிலாம் நம்பிடக்கூடாதுண்ணே. நீங்க ஒரு நல்ல டாக்டரை போய் பார்த்து எதனால வந்துச்சு, திரும்பவும் வருமா, வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெளிவா ஒரு டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்கண்ணே. சரிங்கம்மா, நேரம் இருக்கும்போது செய்றேன். நேரம் இருக்கும்போது செய்யறதுக்கு என்னண்ணே? எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு போய் உடம்ப பாருங்கண்ணே, அதுதானே முக்கியம். என்னங்கண்ணே, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, புடிங்க. அச்சச்சோ, பணமெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. புடிங்கண்ணே. நீங்க எப்படியும் கம்மி சம்பளம் தான் வாங்குவீங்க. இதை வச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்து செக் பண்ணி தெளிவா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிரச்சனையை சரி பண்ணுங்கண்ணே. அத்தை சொன்ன மாதிரி கார் ஓட்டும் போது ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்ல. உங்களை நம்பி குடும்பம் இருக்கும், அவங்களுக்கு நீங்க முக்கியம் இல்லையா? உடம்ப கவனிச்சுக்கோங்கண்ணே. சரிங்கம்மா. மனசார சொல்றேன், இவ நல்லவ. ஒருத்தங்க இந்த அளவுக்கெல்லாம் நடிக்கவே முடியாது. யாரோ ஒரு டிரைவரோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவ தான் குடும்பம் கெட்டு போன நினைப்பாளா? முக்கியமா இவ புருஷனுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டா. கண்ணம்மா கண்ணம்மா நல்லவதான், சந்தேகமே இல்லை.